அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிவைன் ரொட்டீன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வரப்போகிற ஆடி அமாவாசை நாளன்னைக்கு நம்ம எந்த குறிப்பிட்ட காய்கறிகளை சமைத்து அதை நம்ம முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு மேற்கொள்ளணும். அதுலேயும் குறிப்பாக 4 காய்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தரணுங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் அனைத்தையுமே உடனுக்குடனே பார்த்து எல்லா தகவல்களையுமே சரிவர தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல செயல்பட முடியும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். விரதங்கள்லேயே அமாவாசை விரதம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விரதம். அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படக்கூடிய உணவுகள்ல ஒரு சில வரைமுறைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அமாவாசை நாளன்னைக்கு வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது, சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதத்துல காய்கறிகளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அமாவாசை காய்கறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுல முக்கியமா இடம்பெற வேண்டியது வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய், எத்தனையோ காய் வகைகள் இருக்கும் பொழுது ஏன் இந்த குறிப்பிட்ட 4 காய்களுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னால புராணத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதையும் ஒரு அடிப்படையா அமையுது. இந்த காய்கறிகள் எதுக்கு சமமானவை அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய விதத்துல சொல்லக்கூடிய கதையை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த நாள்ல ஏன் இந்த குறிப்பிட்ட 4 காய்களை படைக்கணுங்கிறதுக்கு உண்டான காரணம் புரியும். ஒரு தடவை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்திப்பாரு. அப்ப அவருடைய வீட்டுல ஸ்ராத்தம் செய்யக்கூடிய காரணத்தால தங்களுடைய வீட்டுக்கு உணவருந்த வரணும் அப்படிங்கிற அழைப்பையும் விடுப்பாரு. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இருவருமே ரொம்பவுமே கோபக்கார முனிவர்கள். வசிஷ்டனுடைய இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகள் கொண்டு உணவு சமைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட வசிஷ்டர் ரொம்பவுமே திகைத்து போயிடுவாரு. 1008 காய்கறிகளா அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பா யோசிப்பாரு. அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது, எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வரும். உடனே அருகில் இருக்கக்கூடிய வசிஷ்டனுடைய மனைவி தீவிர பதிவிரதியுமான அருந்ததி விஸ்வாமித்திரனுடைய வார்த்தைகளை ஏற்று நீங்க சொன்ன மாதிரியே 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறுவேன் சுவாமி அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பணிவோடு பதில் தருவாங்க. சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளும் வந்துடும். ரிஷிகள்ல பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரருக்கு உணவு சாப்பிடவும் வந்துருவாரு. வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்குவாங்க அருந்ததி. முதல்ல 8 வாழைக்காய்களை வைப்பாங்க. பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய், இந்த காய்கள் அனைத்தையுமே பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறமா 1008 காய்கறிகளை பரிமாறியாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அடக்கத்தோடு செல்வாங்க. அருந்ததி செஞ்ச இந்த செயலை பார்த்ததுமே விஸ்வாமித்திரருக்கு ரொம்பவுமே ஆத்திரமா கோபம் வரும். என்ன இது, நான் 1008 காய்கறிகளை தானே சமைக்க சொன்னேன், ஆனா நீ 4 காய்கறிகளை சமைச்சிட்டு 1008 காய்கறிகளை பரிமாறியாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நீ அவமானப்படுத்த தான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்படுவாரு. அதுக்கு ரொம்பவுமே அமைதியாக பதில் தரக்கூடிய அருந்ததி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கோவப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மையை விளக்குவாங்க. அதாவது பாகற்காய் அப்படிங்கிறது 100 காய்களுக்கு சமமானதும், பிரண்டை அப்படிங்கிறது 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமமானது. இவை 1000 காய்களுடைய மொத்தம் வந்துடுது இல்லைங்களா. அப்போ 8 வாழைக்காய்களை வைக்கும் பொழுது மொத்தமாக 1008 காய்கறிகள் வந்து உங்களுக்காக நான் சமைச்சு பரிமாறிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை கேட்டு ரொம்பவுமே சாந்தமடையக்கூடிய விஸ்வாமித்திரர் அருந்ததியினுடைய புத்தி கூர்மையை பார்த்து சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தை கண்டு ரொம்பவுமே வியந்து போயிட்டு அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து கிளம்பிடுவாரு. சாஸ்திரங்களையே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால உயர்வான இந்த 4 காய்கறிகளை இந்த குறிப்பிட்ட அமாவாசை நாட்கள்ல முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படிங்கிறதால நீங்க எந்த காய்கறிகளை சமைத்து வைத்தாலும் கட்டாயமா இந்த 4 விதமான காய்கறிகள் உங்களுடைய படையல்ல இடம்பெற செய்வது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அமாவாசை படையல் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு நேரடியாக சென்றடையக்கூடிய படையல் அப்படிங்கிறதால கண்டிப்பா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிங்க. குறிப்பிட்டு 4 காய்கறிகள் இடம்பெற செய்யுங்க. இதை தவிர்த்து முன்னோர்களுக்கு பிடித்தமானவை எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருந்தா கண்டிப்பா அதையும் வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துட்டு அந்த உணவு வகைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு இலைக்கு மேல வைத்து அதை நம்ம காகத்திற்கு உணவாக வைப்பது அப்படிங்கறத செய்யணும். காகத்திற்கு வைக்கும் பொழுது கருப்பு எல் கொஞ்சம் சேர்த்து கருப்பு திராட்சையும் சேர்த்து நீங்க வைக்கும் பொழுது கட்டாயமா உங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான பித்ரு தோஷங்களும் எல்லா விதமான சாபங்களும் விலகுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். இப்போ நம்ம பார்த்த இந்த தலைப்பு கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.